ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 46. நான் அவளை 7 வருஷமாக தான் லவ் பண்ணுறேன் என்ற நந்துவை அதிர்ச்சியாக பார்த்தான் நவநீதன். அண்ணா, நிஜமாக தான் சொல்றியா என்றவனை சிறு புன்னகையோடு நோக்கினான். எப்போ இருந்து என்றான் கேள்வியாக. நீங்கள் +1 படிக்கிறப்போ இருந்து. அவன் அமைதியாகவே இருந்தான். தன் அண்ணனே நிகழ்ந்ததை கூறுவான் என்று எதிர்பார்த்தான். அவனும் அவன் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் சொல்லத் தொடங்கினான். அதே நேரத்தில் தன் வீட்டிற்கு சென்ற பிரியாவும் தன் வாழ்வில் நிகழ்ந்ததை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தாள். பிரியாவின் குடும்பம் மிகவும் சிறியது. அழகான குடும்பம். அப்பா, அம்மா, பிரியா மட்டும்தான். பிரியாவின் அப்பா பத்மநாபன் தான் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் மட்டுமே. அழகான அவர்கள் மூவரின் வாழ்க்கையில் பிரியாவின் 5 வயதில் இருந்து அந்த குடும்பத்தில் இணைந்தவன் தான் நவநீதன். இருவரும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பார்கள். பிரியா நவநீதனின் வீட்டில் இருப்பதை விட நவநீதன் தான் பெரும்பாலும் அவர்களோடு இருப்பான். தங்களுக்கு மகன் இல்லாத குறையை அவனை வைத்து போக்கிக் கொள்வார்கள் யசோதாவும் பத்மநாபனும். அவர்கள் எங்கேனும் வெளியே செல்லும் போது கூட நவநீதனை அழைத்து கொண்டு செல்வார்கள். வெளியூர் என்றால் மட்டும் பரஞ்சோதியும் உமாவும் அனுப்ப மாட்டார்கள். மற்றபடி கோவில், சினிமா என்று எங்கே சென்றாலும் நவநீதனும் அவர்களோடு சென்று விடுவான். கிட்டத்தட்ட அவர்கள் பிள்ளையாகவே தான் வளர்ந்தான். பிரியா எப்பொழுதேனும் தான் இங்கே வருவாள். சிறு வயதில் வந்திருந்தாலும் அப்பொழுதெல்லாம் முரளி மட்டுமே அவளை தூக்கி கொஞ்சுவான். அதனால் முரளியிடம் மட்டுமே நல்ல பழக்கம். பரஞ்சோதியும் உமாவும் இறந்த பொழுது நவநீதன் பெரும்பாலும் அவர்கள் வீட்டிலேயே தான் வளர்ந்தான். இரவு உறங்க மட்டும் பத்மநாபன் அவர்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டு செல்வார். சில சமயங்களில் அதுவும் கூட விளையாடிவிட்டு களைப்பாக உறங்கிவிட்டால் அவர்களே அவனை வைத்துக்கொள்வர். ஆனால் முரளிக்கும் சத்யாவிற்கும் திருமணமான பின் சத்யா அவனை வீட்டிலேயே வைத்துக்கொள்வாள். யசோதா தான் பார்த்து கொள்வதாக சொன்னாலும், பரவாயில்லம்மா, இத்தனை நாள் வீட்டில் யாரும் பார்த்துக்க சரியா இல்லாததுனால நீங்க பார்த்துக்கிட்டீங்க, இனி நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டாள். அதனால் அவர்களும் விட்டுவிட்டனர். எப்பொழுதும் போல் விளையாட மட்டும் சென்று விட்டு வந்து விடுவான் நவநீதன். ஓரிரு வருடங்கள் சென்ற பின் பிரியா வயதிற்கு வரும் பருவத்தில் இருந்தபோது இன்னும் கவனமாக இருந்தாள் சத்யா. பிரியாவிடம் எப்படி பழக வேண்டும் என்று நவநீதனுக்கு சொல்லிக் கொடுத்தாள். எதுவும் ஒரு எல்லைக்கு மேல் சென்று விடாதபடி பார்த்து கொண்டாள். நவநீதனின் அப்பா அம்மா இறந்தபோது அவனை ஆதரவு அளித்து பார்த்து கொண்டவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தாள் சத்யா. ஆனால் யசோதாவும் பத்மநாபனும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவர்கள் வீட்டில் நவநீதன் எப்போதும் போலவே இருப்பான். அவர்கள் 9வது முடிக்கப் போகும் நேரத்தில் திடீரென பத்மநாபனுக்கு ஜாண்டிஸ் வந்தது. 3 நாட்கள்தான். மருத்துவமனையில் அனுமதித்தும் எந்த பலனும் இன்றி இறந்துவிட்டார். உடைந்து போனார் யசோதா. என்ன செய்வது என்று புரியாமல் விழி பிதுங்கி நின்றவருக்கு ஆதரவாக இருந்தது முரளிதான். அப்பொழுது முரளி தியாகராஜனின் பங்கில் வேலை செய்து கொண்டிருந்தான். தியாகராஜன் ஊரில் பெரிய புள்ளி என்பதால் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தெரிந்தவர்கள் மூலமாக கொஞ்சம் போராடி பத்மநாபனின் வேலை அவருக்கு கிடைக்கும்படி யசோதாவிற்கு உதவி செய்தான் முரளி. அப்பாவை இழந்து துவண்டு இருந்த பிரியாவை சத்யாதான் அவள் மனதை தேற்றி அரவணைத்து கொண்டிருந்தாள். வேலை விஷயமாக அடிக்கடி அலைய வேண்டியிருந்ததால் யசோதாவால் சரியாக பிரியாவை கவனிக்க முடியாமல் இருந்தது. அப்பொழுதெல்லாம் சத்யாவும் நவநீதனும் தான் அவளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். பட்டாம்பூச்சியாய் திரிந்து கொண்டிருந்தவள் அப்பாவின் இறப்பினால் சோகமே உருவாக மாறிவிட்டவளை பார்த்தான் நந்து. அடிக்கடி அவளை பார்த்ததில்லை என்றாலும் எப்போதேனும் பார்த்திருக்கிறான். நவநீதனும் அவளும் சிறு பிள்ளைகளாய் விளையாடி மகிழ்வதை ரசித்திருக்கிறான். அப்பாவை நினைத்து கொண்டே துவண்டு இருந்தவள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மதிப்பெண்களை கோட்டை விட்டாள். எப்போதும் முதல் மதிப்பெண் எடுக்கும் பிரியாவின் மதிப்பெண்கள் குறைந்து போயின. நந்துவோ +2வில் பள்ளியில் முதல் மாணவனாக வந்திருந்தான். முரளி பிரியாவை அருகில் அழைத்து அமர வைத்து ஏன் மதிப்பெண் குறைந்தது என்று கேட்க அவள் அழுது கொண்டே தன் அப்பாவின் நினைவிலேயே இருந்து விட்டதாக கூறினாள். அப்பொழுது நந்துவின் மதிப்பெண் பட்டியலை அவளிடம் நீட்டி கூறினான் முரளி. உனக்கு அப்பா மட்டும்தான் இருந்தாரு. நந்துவுக்கு பாரு, அப்பா அம்மா 2 பேரும் இருந்தாச்சு. ஆனாலும் படித்து மார்க் வாங்கியிருக்கான் இல்ல? அவள் கண்ணீரை துடைத்து விட்டு கூறினான். இதுக்கு மேலே நீ நல்லா படிக்கணும். அம்மா இனி கஷ்டப்பட்டு தான் உன்னை படிக்க வைப்பாங்க. நீ இப்படி இருந்தா அவங்க இன்னும் கஷ்டப்படணும். உன்னால் எவ்வளவு முடியுமோ தைரியமாக இருந்தால் தான் அம்மாவும் தைரியமாக லைஃப்பை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவன் கூறிய அறிவுரைகளை காதில் ஏற்றுக்கொண்டாள் பிரியா. பாரு, நவநீதன் ஸ்கூல் 3rd வந்திருக்கான். எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பொண்ணு நீ. எவ்வளவு மார்க் எடுத்திருக்க பாத்தியா? அண்ணா, நான் எவ்வளவோ சொன்னேன். அவ தான் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே படிக்காம விட்டுட்டா என்றான் நவநீதன். இருவரையும் இரு பக்கமும் வைத்து அணைத்து கொண்ட முரளி கூறினான். எப்பவுமே படிப்பு தான் நம்ம கூட இருக்கும். எதுக்காகவும் அதை மட்டும் விட்டுடக்கூடாது. புரியுதா? அப்போ ஏன் அண்ணா நீங்கள் மட்டும் விட்டுட்டீங்க?
என்று கேட்ட நவநீதனை பார்த்து உரக்க சிரித்தான் முரளி. அது இல்லாம கஷ்டப்படுறதுனால தான் உங்களை படிக்க சொல்றேன் என்று சொல்லி சிரித்தான். முரளியின் வார்த்தைகள் நவநீதனுக்கு புரியவில்லை. அவனுக்கு அவ்வளவு பக்குவமும் இல்லை. ஆனால் பெண் பிள்ளைகள் எப்பொழுதும் கொஞ்சம் விவரமானவர்கள். அதேபோல் பிரியாவிற்கு முரளியின் வருத்தமும் கஷ்டமும் மனதில் பதிந்து போனது. ஏன் படிக்கவில்லை என்று கேட்கும் நவநீதனின் மேல் கோபம் வந்தது. முரளி சென்ற பின் அவனிடம் சண்டையிட்டாள். அண்ணன் படிக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்றியோ? அப்படியெல்லாம் இல்லடி, நம்மளை படிக்க சொல்றாரே, அவர் ஏன் படிக்கலன்னு கேட்டேன். அவர் படிச்சிருந்தா நீ இப்போ படிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்க முடியாது என்று கோபமாக உரைத்துவிட்டு எழுந்து சென்று விட்டாள். அவள் கோபம் ஏன் என்று கூட புரியாத பிள்ளையாய் இருந்தான் நவநீதன். ஏய், இப்போ எதுக்கு இவ்வளவு கோபமா போற என்று கத்தி கொண்டிருந்தவனின் அருகில் வந்து அமர்ந்தான் நந்து. அவள் பின்னாலேயே செல்ல முயன்றவனின் கையை பிடித்து இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டான். அண்ணா, நான் ஒண்ணுமே சொல்லல, வேணும்னே என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போறா. எப்பவும் இவளுக்கு இதே வேலைதான் என்றான் சலித்து கொண்டே. முரளி சென்ற பின் அங்கே வந்த நந்து அவர்களின் பேச்சுகளை கேட்டுவிட்டு நவநீதனின் அருகில் வந்து அமர்ந்தான். அவ சரியாதான் சொல்றா, உனக்கு தான் புரியல என்றான் புன்னகையோடு. என்ன அண்ணா, அண்ணன் படிச்சா நான் படிக்க மாட்டேனா? என் அண்ணன் மேலே எனக்கு என்ன பொறாமையா? டே பையா, நீ என்னடா இவ்வளவு மக்கா இருக்க என்றான் சிரித்து கொண்டே. அண்ணன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுனால தான் நாம எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் சம்பாதிக்காம படிக்க ஆரம்பிச்சிருந்தா நாம எல்லாம் என்ன பண்ணியிருப்போம் என்றவனை அழுத்தமாக பார்த்தான் நவநீதன். அவன் அதிகமாக இதை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டதில்லை. அப்பா அம்மா இறந்த பின் யசோதாவிடமும் பத்மநாபனிடமும் வளர்ந்து விட்டான். அதன் பிறகு சத்யாவிடம் என்று அவன் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே இருக்க அவனுக்கு எதை பற்றியும் புரியாமல் இருந்தது. மெல்ல அவனுக்கு குடும்ப சூழ்நிலையையும் அண்ணனை பற்றியும் மேலோட்டமாக சொல்லிவிட்டு நல்லா படி என்று கன்னத்தில் தட்டிவிட்டு சென்று விட்டான் நந்து. அதன் பிறகு பிரியாவோடு பேசுகையில் முரளி அண்ணா பாவம் என்றாள் அவள். அப்போ யசோதா அம்மாவும் பாவம் தானே என்றான் இவன். ஆமா, அதனால தான் இனிமே நல்லா படித்து கஷ்டப்பட்டு நல்ல மார்க் வாங்க போறேன். அப்போதான் மெரிட் சீட் கிடைக்கும் என்றாள் பிரியா. அதன் பிறகு இருவரும் நன்றாக படிக்க தொடங்கினாலும் நவநீதன் விளையாட்டு பிள்ளையாகவே அவ்வப்போது இருப்பான். அவனை தட்டி அடக்கி படிக்க வைப்பாள் பிரியா. யசோதாவிற்கு பக்கத்தில் இருந்த ஊரில்தான் அப்போது வேலை கிடைத்தது. அதனால் அவரால் வீட்டிற்கு சீக்கிரமாக வர முடிந்ததில்லை. அதனாலும் 10ஆம் வகுப்பில் மதிப்பெண்கள் குறைந்ததாலும் யசோதா பிரியாவை டியூஷனில் சேர்த்து விட்டார். பள்ளியில் இருந்த நவநீதனின் வீட்டிற்கு வந்து விடுவாள் பிரியா. அதன் பிறகு டியூஷன் சென்றுவிட்டு அங்கிருந்து தன் வீட்டிற்கு சென்று விடுவாள். ஒரு நாள் பள்ளியில் இருந்து வந்தவுடன் நவநீதன் பையை வைத்துவிட்டு விளையாட சென்று விட நினைக்க அவனை இழுத்து அமர வைத்து மிரட்டினாள் பிரியா. இன்னைக்கு எதுக்குடா போற? நாளைக்கு நாளன்னைக்கு லீவு தானே பிரியா, ஏன் இப்படி பண்ற? ஆமா, சாட்டர்டே லீவு தான், ஆனா சண்டே எக்ஸாம் இருக்கு, நினைவிருக்கா? ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தானே என்றான் அசட்டையாக. அவன் தோளில் பலமாக அடித்தவள், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? இப்போ என்னடி என்றான் சலித்து கொண்டே. ஒழுங்கா உட்காந்து படி. அதில் ஃபஸ்ட்டு 3 மார்க்ஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவங்களுக்கு +1 +2 2 வருஷமும் ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். எவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்டா இப்படி பண்ணுற? சரிடி, நான் தான் எல்லாம் படிச்சிட்டனே, நான் விளையாடிட்டு வந்து அப்புறமா படிக்கிறேன் என்றவனை மிரட்டி மறுபடியும் அமர வைத்தாள் பிரியா. இதோ பாரு, அவ்வளவு ஈஸியாக எல்லாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட மாட்டாங்க. நீ மட்டும் ஸ்காலர்ஷிப் வாங்கினா முரளி அண்ணனுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சு படிடா. அவள் கெஞ்சி கொண்டிருந்தாள். கெஞ்சி மிரட்டி அவனை அமர வைத்து அவனோடு சேர்ந்து படிக்க தொடங்கினாள் பிரியா. நீ டியூஷன் போகலையா? இன்னைக்கு நான் போகல. ஏன்? நான் இந்த பக்கம் டியூஷன் போனால் நீ எழுந்திரிச்சு விளையாட போயிடுவ. இல்லை, நான் போக மாட்டேன். போடா, நான் உன்னை நம்ப மாட்டேன். அம்மா உன்னை திட்ட போகிறாங்க ஏன் டியூஷனுக்கு போகலன்னு. அதெல்லாம் நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு என்று விட்டு அவனோடு அமர்ந்து படிக்க ஆரம்பித்து விட்டாள் பிரியா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நந்துவின் இதழில் சிறு புன்னகை அரும்பியது. அவன் டியூஷன் எடுக்க கிளம்பி சென்று விட்டான். பிரியா டியூஷன் செல்லாமல் அங்கேயே தான் இருந்தாள். மறுநாள் நந்துவிற்கும் விடுமுறை என்பதால் நவநீதனை அழைத்து அவனுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்தான். முக்கியமான பாயிண்ட்டுகளை எல்லாம் குறிப்பெடுத்து படிக்கச் சொல்லி அதனை பிரியாவிடமும் கொடுக்கச் சொன்னான். மறுநாள் தேர்வு எழுதிவிட்டு வீட்டிற்கு வந்து இருவரும் விடைகளை சரிபார்த்து கொண்டிருக்க பிரியா ஒரு விடை தவறாக எழுதியிருந்தாள். என்னடி பண்ண, ஏன் இதை எழுதல? அது நம்ம புக்கில் இல்லை நவநீதா. அப்படியே அடிச்சேன்னா நேற்று நந்து அண்ணன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுல இந்த கொஸ்டின் இருந்தது தானே? ஆமாம், அப்புறம் ஏன் எழுதலை? யாருமே அது கேன்சர் எழுதலை தெரியுமா? நீயும் எழுதியிருந்தா நமக்கு மட்டும் 1 மார்க் சேர்த்து வந்திருக்கும் என்றான் கோபமாக. அதனால தாண்டா எழுதலை புன்னகையோடு கூறியவளை புரியாமல் பார்த்தான் நவநீதன். எப்படியும் அந்த 1 மார்க்கில் நீ எல்லாரையும் விட அதிகமாக இருப்பல்ல, அப்போ நீ தானே ஃபஸ்ட் மார்க் வருவ.
அடிப்பாவி என்றான் அவன். கண்கள் சிமிட்டி புன்னகைத்தவள், என்னை விட உனக்கு தான் ஸ்காலர்ஷிப் அதிகமாக தேவைப்படும். அம்மா தான் இப்போ சம்பாதிக்கிறாங்களே, என்னை மட்டும்தானே வளர்க்கணும். ஆனால் முரளி அண்ணனுக்கு அப்படி இல்லை. உங்கள் 4 பேரை பார்த்துக்கணும். கஷ்டந்தானே? நவநீதனின் முகம் வாடிவிட்டது. நான் இப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லடி. இனிமேல் யோசிக்க பழகிக்கோ நவநீதா. இன்னும் நீ சின்ன பையன் இல்லை. சீக்கிரமா முரளி அண்ணனோட பாரத்தை குறைக்க ஆரம்பி. உன்னோட 2 அண்ணன்களும் படிக்கிறப்பவே பார்ட் டைம் ஜாப் பார்க்கறது ஏன்னு யோசிக்கவே இல்லையா நீ? அமைதியாக இருந்தான் நவநீதன். சரி விடு என்று சமாதானம் செய்தவள், இனிமேல் புரிஞ்சு நடந்துக்கோ நவநீதா என்று பெரிய மனுஷியாய் சொல்லிவிட்டு கிளம்பியவளின் எதிரில் நின்றான் நந்து. அவனிடம் அதிகம் பேசியே பழக்கமில்லாதவள் சிறு புன்னகையை மட்டும் தந்துவிட்டு தாண்டி சென்று விட்டாள். சிலையாக நின்றிருந்தான் நந்து. அவள் செய்த சிறு காரியம் அவன் மனதில் அழியாமல் நின்றுவிட்டது. நவநீதனுக்காகவும் முரளிக்காகவும் அவள் யோசித்தது அவனுக்கு அவ்வளவு பிடித்திருந்தது. தன் குடும்பத்தை பற்றி அவள் யோசிப்பது அவன் மனதை மழை சாரலாய் குளிர்வித்தது. ஏதோ ஒரு உணர்வு அவனுள் பூக்க, அதற்கு பெயர் என்ன என்று தெரிந்தும் தெரியவில்லை என்று மனதை ஏமாற்றி வைத்திருந்தான். அவள் சிறு பெண், அவனோ கல்லூரி காலத்தில் இருப்பவன். இது எல்லாம் வெறும் ஈர்ப்பு மட்டுமே என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்வான் நந்து. பிரியா எதிர்பார்த்ததைப் போலவே நவநீதன் தான் முதல் மதிப்பெண் எடுத்திருந்தான். 2வது மதிப்பெண் பிரியா எடுத்திருந்தாள், ஒரே மதிப்பெண் வித்தியாசத்தில். ஆனால் பள்ளியின் ஸ்காலர்ஷிப் நவநீதனுக்குத்தான் கிடைத்தது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் நவநீதன். பிரியாவை கட்டிக்கொண்டு குதூகலித்தான். அன்றிலிருந்து பிரியாவின் செய்கைகளை ரசிக்க ஆரம்பித்தான் நந்து. ஆனால் பிரியா இதை பற்றியெல்லாம் அறியாமல் வீட்டிற்கு வந்து சென்று கொண்டிருந்தாள். +2விற்குள் அடியெடுத்து வைத்து விட்டனர் இருவரும். அதன் பிறகுதான் ஒரு நாள் அவனிடம் வந்து தான் விரும்புவதாக சொல்லி நின்றாள் பிரியா. நந்து அவள் காதலை ஏன் ஏற்கவில்லை? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.